Hi friends, இன்னைக்கு ஜெனரல் சயின்ஸ் சீரீஸில் ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக ஆட் பண்ணலாம். ஸோ இதுவரை 6th and 7th ஜெனரல் சயின்ஸில் எல்லா யூனிட்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அது எல்லாத்தையுமே பிளேலிஸ்ட்டில் போய் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி 8th to 10th சீரீஸில் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ 8th to 10th சீரீஸில் கான்செப்ட் வைஸாக நம்ம படிச்சுட்ருக்கோம். ஸோ கெமிஸ்ட்ரியில் நம்ம ஒரு டாபிக் கம்ப்ளீட் பண்ணோம். அதே மாதிரி பயாலஜிலையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அல்டர்னேட்டாக அடுத்தது நம்ம ஃபிசிக்ஸில் ஒரு டாபிக் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் ஒரு பெரிய யூனிட் என்ன அப்படின்னா ஃபோர்ஸஸ். சரியா? ஸோ இது 3 வீடியோஸாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கலான்னு இருக்கிறேன். ஸோ ஃபோர்ஸஸ்ங்கிறதுல பேசிக்கான டீட்டெயில்ஸ் என்ன, ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ், ஸோ அது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ், யூனிட்ஸ், பேசிக்கான கான்செப்ட், அது மாதிரி ப்ரெஷர்னா என்ன, அதோட யூனிட்ஸ், அதோட மீனிங், கான்செப்ட், ப்ராப்ளம்ஸ், தென் என்ன அப்படின்னா ஃப்ரிக்ஷன்னா என்ன, இது ரிலேட்டடான கிளாசிஃபிகேஷன், அதோட ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இந்த வீடியோவை லாஸ்ட் வரை வாட்ச் பண்ணுங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் ரெகுலராக அப்டேட் ஆகும். சரியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபோர்ஸ்னா என்ன? ஸோ இந்த டைரியை நான் இந்த பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷனுக்கு நான் கொண்டு போகணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக இந்த டைரிக்கு மேலே நான் என்ன பண்ணுவோம், என்னோட ஹேண்டால் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும். அந்த ஃபோர்ஸ் தான் இந்த டைரியை ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு மூவ் பண்ணி கொண்டு போக முடியும். சரியா? அப்போது ஒரு ஆப்ஜெக்டை இதர் புஷ் பண்ணணும் அல்லது புல் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணனா தான் என்னால் அந்த ஆப்ஜெக்டை ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு கொண்டு போக முடியும். சரியா? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு கொண்டு போறதுக்கு ஹெல்ப் பண்றது தான் என்னோட ஃபோர்ஸ். புரியுதா? ஃபோர்ஸோட டெஃபினிஷன் என்ன? a push or pull on an object is called a force. a push or pull on an object is called a force. புரியுதா? ஸோ அப்படி நான் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் அண்டர்கோஸ் மோஷன். அவ்வளோதான். புரியுதா? அப்போ அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது இல்லையா, அந்த மூவ்மெண்ட்டை தான் என்னன்னு சொல்லுவோம், மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? ஸோ ஃபோர்ஸஸ்க்கும் மோஷனுக்கும் பயங்கர இன்டர்லேஷன் உண்டு. ஸோ இந்த கான்செப்டையுமே இன்டர்லேட் பண்ணி கண்டுபிடிச்சது நம்மளோட நியூட்டன் தான். ஓகேவா? ஸோ நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் அப்படி நம்ம படிச்சிருக்கோம்ல, அது எல்லாமே நம்ம இது ரிலேட்டடான டாபிக்ஸில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்து ஜிஎஸ் வீடியோவில். சரியா? ஓகேவா? ஸோ எப்போவுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டு ஆப்ஜெக்டோட இன்ட்ராக்ஷன் நடக்கும்போது தான் அங்கே ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒன்று கிரியேட் ஆகுது. சரியா? ஸோ ஒன்றுமே இல்லை, இப்போ இது டைரிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், என்னோட ஹேண்டுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். அது ரெண்டுத்தையுமே நான் இன்ட்ராக்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஆப்ஜெக்ட்டை இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக முடியும், ஒரு ஃபோர்ஸுங்கிறத கிரியேட் பண்ண முடியும். கரெக்டாக? அப்போ எப்போவுமே a force requires an interaction. புரியுதா? interaction of one object with another object results in a force between the two objects. சரியா? ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் இன்ட்ராக்ஷன் நடந்தால் தான் ஃபோர்ஸுங்கிறது கிரியேட் ஆகும். இதையும் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ நிறைய ஃபோர்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. ஸோ நம்ம சீஸை எடுத்துக்கோங்க, அது ஒரு ஃபோர்ஸு. நீங்கள் எதையாவது ஒன்றத்தை இழுக்கிறீங்க, ஸோ கதவை இழுக்கிறீங்க, கதவை தள்ளுறீங்க, புஷ் புல், இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச காமனான ரியல் டைம் எக்ஸாம்பிள் தான். கரெக்டாக? இப்போ ஒரு ஃபோர்ஸுங்கிறது எப்படி நடக்குது, ஸோ நான் எப்படி ஒரு ஆப்ஜெக்ட்டை நான் புஷ் பண்ணுறேன், புல் பண்ணுறேன், ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் எப்போ புஷ் ஆகும் எப்போ புல் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி ஏதோ ஒரு டெஸ்க் எடுத்துக்கோங்க. ஒரு டெஸ்க்கை ரெண்டு பேர் சேர்த்து ஒரே டைரக்ஷனில் தள்ளினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டெஸ்க் என்ன ஆகும், ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு மூவ் ஆகுமா? ஓகே, இது ஒரு சினாரியோ. இன்னொரு சினாரியோவில் ஸோ ரெண்டு பேர் ரெண்டு கார்னர் ஆஃப் த டெஸ்க் நிற்கிறீங்க, ஒருத்தங்க இன்னொரு டைரக்ஷனில் இழுக்கிறீங்க, இன்னொருத்தங்க அவங்க டைரக்ஷனில் இழுக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேருமே ஆப்போசிட் டைரக்ஷன் இழுக்கும்போது அந்த டெஸ்க் மூவ் ஆகுமா? மூவே ஆகாது, அதே பொசிஷன்லேயே நிற்கும். கரெக்டா? ரைட்டா? இப்போ ரெண்டு பேர் ஒரே சைடில் நிற்கிறீங்க, ஒரே ஒரு பையன் மட்டும் இன்னொரு சைடு ஆஃப் த டெஸ்க் நிற்கிறான். ஸோ ஒரு ரெண்டு பேர் ஒரே சைடில் இழுக்கிறாங்க, இன்னொரு பையன் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறான். இப்போ ரிசல்ட் என்ன ஆகும்? ஸோ அதிகமான ஃபோர்ஸ் எங்கே இருக்குது, எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதுதான் அந்த டெஸ்கோட நெட்டு டைரக்ஷனாக இருக்கும். அதுதான் அந்த 3 டயக்ராம்ஸும் சொல்கிறது. சரியா? ஸோ இதில் என்ன சொல்லிக்கலாம், ஒரு ஆப்ஜெக்டை ஒரே டைரக்ஷனில் நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் அதோட நெட் ஃபோர்ஸ். சரியா? ஸோ இது என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரே டைரக்ஷனில் இருக்கிற ஃபோர்ஸஸ் எல்லாமே ஆட் ஆகும். சரியா? அப்போ the net force will be the sum of the two forces in this case. சரியா? சப்போஸ் ரெண்டு ஃபோர்ஸுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு ஆப்ஜெக்டில் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அப்போ அதோட நெட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? நெட் ஃபோர்ஸ் will be the difference between the two forces. புரியுதா? ஸோ இந்த F1ங்கிறது இந்த ஆப்ஜெக்ட் இந்த சைடு தள்ளுது, இந்த F2ங்கிறது இந்த ஆப்ஜெக்ட் இந்த சைடு தள்ளுது. அப்போ நெட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் இருக்கும். புரியுதா? சப்போஸ் இந்த F1ங்கிற ஃபோர்ஸ் இந்த பையன் ரொம்ப பயில்வானாக இருந்து பயங்கரமாக தள்ளுனா அப்படின்னா இவனோட ஃபோர்ஸ் தான் ஃபைனலான டைரக்ஷனாக இருக்கும், ஃபைனலான ஃபோர்ஸோட மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷனாக இருக்கும். புரியுதா? அதே நேரம் இந்த சினாரியோ பாருங்கள். ஸோ ரெண்டு ஃபோர்ஸுங்கிற
ஃபோர்ஸுங்கிறது ஒரே டைரக்ஷனில் மூவ் ஆகுது, இன்னொரு ஃபோர்ஸுங்கிறது ஆப்போசிட் டைரக்ஷனில் தள்ளி விட்டுட்டே இருக்குது அப்படின்னா அந்த நெட் ஃபோர்ஸ் அந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும், இதுதானே அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த ஃபோர்ஸ்க்கு ஏற்றபடி தான் அந்த ஆப்ஜெக்டோட ஃபோர்ஸ் இருக்கும். புரியுதா? அது நெட் ஃபோர்ஸ் வில் பி த சம் ஆஃப் டைரக்ஷன் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஆப்போசிட்டாக இருந்ததுன்னா சப்ராக்ட் ஆகும், ஈக்குவலாக இருந்தது ஒரே டைரக்ஷனில் இருந்தது அப்படின்னா அது ரெண்டுமே ஆட் ஆகும். இது மெயினாக தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அப்போ இதுலேருந்து ஜென்ரலாக என்ன சொல்லிக்கலாம், நான் ஒரு ஆப்ஜெக்டில் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா அது என்னெல்லாம் பண்ணுதுன்னா ஒன்று மோஷன் நடக்குது, கரெக்டாக, ஒன்று ஒரு பார்ட்டில் இருந்து ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு மூவ் ஆகுது, இன்னொன்று என்ன, நான் அதோட ஸ்பீடை கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம், கரெக்டாக. நான் ஃபோர்ஸ் அதிகமாக கொடுத்தேன் அப்படின்னா என்னோட ஸ்பீடும் அதிகமாகும், ஃபோர்ஸுங்கிறது ரொம்ப கம்மியாக கொடுத்தேன்னா அந்த ஆப்ஜெக்ட்டுங்கிறது ரொம்ப மெதுவாக மூவ் ஆகும். இதுவும் உங்களுக்கு தெரியும். அதே நேரம் அந்த ஆப்ஜெக்டோட டைரக்ஷனை கூட இந்த ஃபோர்ஸ் மூலமாக நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே நேரம் அந்த ஆப்ஜெக்டோட ஷேப்பை கூட நான் மாற்றிக்கலாம். ஒன்றுமே இல்லை, சப்பாத்தி மாவு பிசைறீங்க, இந்த சப்பாத்தி மாவு ஒரு ரவுண்டு ஷேப்பில் இருக்குது, அதுக்கு மேலே நீங்கள் டங்கு டங்கு டங்குன்னு கொட்டுனீங்கன்னா அந்த அந்த மாவோட ஷேப் என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் இல்லையா? ஸோ அந்த ஆப்ஜெக்டோட ஷேப்பை கூட நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ இது எல்லாமே தான் இந்த ஃபோர்ஸோட ரியாக்ஷன், எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் அன் ஆப்ஜெக்ட். சரியா? அப்போ ஃபோர்ஸுங்கிறத எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவான், எவ்வளோ தூரம் நம்ம ஃபோர்ஸை கொடுக்குறோம் அந்த அமௌண்ட், அந்த குவான்டிட்டியை தான் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா மேக்னிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதே நேரம் எந்த டைரக்ஷனில் நான் அப்ளை பண்ணுறேன் அதுவும் ஃபோர்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு குவான்டிட்டி. சரியா? அப்போ ஃபோர்ஸஸ் கேன் பி ஆல்வேஸ் ரெப்ரசன்டட் இன் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். சரியா? அதனால ஃபோர்ஸ் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. வெக்டார் குவான்டிட்டின்னு எந்த குவான்டிட்டியை நம்ம மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷனில் ரெப்ரசென்ட் பண்ணுறோமோ அதுதான் வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ ஸ்கேலார் குவான்டிட்டினா மேக்னிடியூடால் மட்டும் ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியது என்னது, ஸ்கேலார் குவான்டிட்டி. சரியா? அப்போ வெயிட் எடுத்துக்கோங்க, வெயிட்டுக்கு டைரக்ஷன் இருக்கா, இல்லை, அப்போ வெயிட்டுங்கிறது நமக்கு ஸ்கேலார் குவான்டிட்டி. சரியா? இதே இது ஃபோர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்னிடியூடாலும் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, டைரக்ஷனாலே ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது, இந்த டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ரெப்ரசென்ட் பண்றது தான் வெக்டார் குவான்டிட்டி. ஸோ வெக்டார் குவான்டிட்டினாலே மேலே இந்த மாதிரி ஆரோ போட்டிருப்பாங்க. ஆரோ இண்டிகேட்ஸ் டைரக்ஷனையும் ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படிங்கிறத தான் அந்த ஆரோ இண்டிகேட் பண்ணுது. ஸோ எந்த குவான்டிட்டிக்கு மேலாம் ஆரோ இருக்கோ தென் இட் மீன்ஸ் இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. புரியுதா? அப்போ வெக்டார் குவான்டிட்டி என்ன, இட் ரெப்ரசென்ட்ஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். புரியுதா? ஓகேவா? ஸோ இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபைனலாக a change in either the speed of an object or its direction or both is described as a change in its state of motion. ஸோ இப்படி சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ ஐதர் அந்த நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் மூலமாக அந்த ஆப்ஜெக்டோட ஸ்பீட் அல்லது டைரக்ஷன் அல்லது ரெண்டுமே சேஞ்ச் ஆகிற அந்த சினாரியோவை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சேஞ்ச் இன் இட் ஸ்டேட் ஆஃப் மோஷன். அதாவது அது அந்த ஆப்ஜெக்டோட ஸ்டேட் ஆஃப் மோஷன் சேஞ்ச் ஆகுது. இந்த ஸ்டேட் ஆஃப் மோஷன் என்ன, இப்போ இந்த டைரி இப்படியே இருக்குது, ஸோ இட் இஸ் அட் ரெஸ்ட், நான் அப்படி இப்படி இப்படி பண்ணிகிட்டே இருந்தேன்னா இட் இஸ் இன் மோஷன், நான் ஏதோ ஒரு மூவ்மெண்ட் அந்த டைரிக்கு மேலே இம்பேக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதான் அதோட மீனிங். சரியா? ஸோ இதுதான் அந்த டைரி, இந்த ஆப்ஜெக்டோட ஸ்டேட் ஆஃப் மோஷன். புரியுதா இல்லையா? ஓகேவா? அப்போ இந்த ஆப்ஜெக்ட் மேலே நான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஸ்டேட் ஆஃப் மோஷனை எக்ஸர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது மீனிங். சரியா? ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்டேட் ஆஃப் மோஷனில் என்னெல்லாம் இருக்கும், அதை அந்த ஸ்பீடும் இண்டிகேட் பண்ணுவாங்க, டைரக்ஷனும் இண்டிகேட் பண்ணுவாங்க. இது ரெண்டும் சேர்ந்து தான் அந்த ஸ்டேட் ஆஃப் மோஷனை டிஃபைன் பண்ணுது. புரியுதா இல்லையா? ஸோ அப்போ அந்த ஸ்டேட் ஆஃப் மோஷன் அல்லது ஐதர் ரெஸ்ட்டாக இருக்கும் இல்லைனா மோஷனாக இருக்கும். கரெக்டாக? ஸோ ரெஸ்ட்னா என்ன, எந்த ஃபோர்ஸுமே நான் இம்பார்ட் பண்ணலை அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே, எந்த ஃபோர்ஸுமே நான் கொடுக்கல அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும், ரெஸ்ட்டில் இருக்கும். அதாவது அதோட ஸ்பீட் எக்ஸாக்டாக 0வாக இருக்கும் அப்படிங்கிறது அதோட மீனிங். இட் மீன்ஸ் எந்த ஃபோர்ஸுமே அந்த ஆப்ஜெக்ட்ல கொடுக்கல அப்படின்னா தட் ஆப்ஜெக்ட் இஸ் இன் ஈக்குலிபிரியம் கண்டிஷன். எதுவுமே பண்ணல, அது பாட்டுக்கு அது உண்டு அது வேலோண்டுன்னு இருக்குன்னா அதுதான் ஈக்குலிபிரியம் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஈக்குலிபிரியம் கண்டிஷன் ஆல் நெட் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் அன் ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு 0. புரியுதா? இதே இது மோஷன்னா, மோஷன்ங்கிறது ரொம்ப பெரிய கான்செப்ட், அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக நம்ம படிக்க போகிறோம். எப்படி ஃபோர்ஸஸ் மோஷன் ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கரெக்டாக? மோஷன்ங்கிறது வைட் கான்செப்ட், அதை நம்ம அடுத்தடுத்து நம்ம வீடியோஸில் நம்ம பார்க்கலாம் டீட்டெயிலாக. சரியா? ஸோ இந்த ஃபோர்ஸ் வெர்சஸ் மோஷன் இதுதான் முக்கியமான சினாரியோ. நம்ம சிச்சுவேஷனில் நம்ம ரியல் டைமில் நடக்கக்கூடிய எல்லா சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே காரணம் ரிலேஷன் பிட்வீன் திஸ் ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் தான். புரியுதா இல்லையா? ஓகேவா? ஸோ இது எல்லா ரிலேஷனையும் கண்டுபிடிச்சது நம்மளோட நியூட்டன் அவர்கள் தான். ரைட்டா? ஸோ அதனால் ஃபோர்ஸோட யூனிட் என்னன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நியூட்டன், அதாவது என், கேபிட்டல் என். சரியா? ஸோ இன்னொரு எஸ்ஐ யூனிட்ல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா கிலோகிராம் மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். இந்த யூனிட் எப்படி வந்தது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். லாஸ் ஆஃப் மோஷன் அதெல்லாம் பற்றி படிப்போம் இல்லையா? ஸோ அப்போ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம அனலைஸ் பண்ணலாம். இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, யூனிட் ஆஃப் ஃபோர்ஸஸ் நியூட்டன் அல்லது கிலோகிராம் மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். சரியா?
அடுத்தது பாருங்க டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் சரியா. ஸோ ஜென்ரலாக ஃபோர்ஸ் எப்படி கிளாஸிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஒன்று கான்டாக்ட் ஃபோர்ஸஸ், இன்னொன்று நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். ஸோ எப்போவுமே ஒரு ஃபோர்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட்டை நான் மோஷனுக்கு அண்டர்கோ பண்ணணும் அப்படின்னா எப்போவுமே நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. நான் இதை அப்படி பிடிச்சி தள்ளி விட்டால் தான் இது மூவ் ஆகும் அப்படின்னு கிடையாது. ஸோ சப்போஸ் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் கூட சில ஆப்ஜெக்டில் எக்ஸிபிட் ஆகும் சரியா. ஸோ ஏதோ இப்போ மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு மேக்னெட்டையும் இன்னொரு அயன் ராடையும் நான் பக்கத்தில் கொண்டு வரும்போது அதை டச் கூட பண்ண மாட்டோம் கரெக்டாக. பட் என்ன ஆயிரும், அது ஐதர் அட்ராக்ட் ஆகும், இல்லைனா சம்திங் வேறு ஏதாவது ஆப்ஜெக்ட் அப்படின்னா ரிப்பல் ஆகும் கரெக்டாக. பட் நான் டச் கூட பண்ணியிருக்க மாட்டேன் கரெக்டாக. அந்த மாதிரி ஃபோர்ஸில் என்ன சொல்லுவாங்க, நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏதாவது நான் பென்சிலை நான் கீழே போட்டேன் அப்படின்னா அது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக கீழே நோக்கி விழுது கரெக்டாக. பட் நான் அந்த பென்சிலும் கிரவுண்டும் எந்த கான்டாக்ட்டுமே இல்லை, ஆனால் கீழே இருக்கிற கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அந்த பென்சிலை இழுக்குது கரெக்டாக. அது ஒரு நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். இந்த மாதிரி எல்லா ஃபோர்ஸுமே கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் கிடையாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் பேஜ் சரியா. ஸோ 2 டைப் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்குன்னு சொன்னால ஸோ கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் கீழே தான் மஸ்குலார் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷன், இது ரெண்டுமே வரும். மஸ்குலார் ஃபோர்ஸஸ்னால் ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் நான் என்னோட மசில்ஸை வச்சு நான் ஏதாவது ஒரு ஃபோர்ஸை இம்பார்ட் பண்ணேன் அப்படின்னா அதுதான் மஸ்குலார் ஃபோர்ஸ். புரியுதா? ஒன்றுமே இல்லை. இதில் காமனாக எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம சொல்லலாம். நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறது, ஸோ அந்த மாதிரி ஃபோர்ஸஸ் எல்லாமே நடக்கிறது இந்த மஸ்குலார் ஃபோர்ஸ் மூலமாக தான் கரெக்டாக. ஸோ அனிமல்ஸ்க்கும் நிறைய மஸ்குலார் ஃபோர்ஸ் இம்பார்ட் பண்ணுது. அதாவது அது அந்த உழவு பண்ணுறோம்ல, அப்போ நம்ம மாடு ஏர் உழவுது இல்லை, ஸோ அது எல்லாமே என்ன அதோட மசில்ஸ் மூலமாக தான் நடக்குது. அது மாதிரி நிறைய அனிமல்ஸ் யூஸ் பண்ணி கூட நம்ம மஸ்குலார் ஃபோர்ஸ் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சரியா. ஸோ மூவ்மெண்ட், பெண்டிங், இது எல்லாமே ரிலேட்டட் டு மஸ்குலார் ஃபோர்ஸஸ் தான். எக்ஸாம்பிள்ஸும் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா. ஸோ ஆல் மூவ்மெண்ட்ஸ் ரிலேட்டட் டு நம்மளோட மூவ்மெண்ட், அவ்வளோதான். ஸோ எல்லா ஃபோர்ஸஸ் எங்கெல்லாம் மூவ் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸஸ் தேவைப்படுதோ, பெண்டு பண்ணுறது, இந்த மாதிரி ஃபோர்ஸஸ் எல்லாமே மஸ்குலார் ஃபோர்ஸஸ் தான் சரியா. ஸோ இந்த ஃபோர்ஸஸ்ங்கிறது ஒரு புஷ் பண்ணுற ஃபோர்ஸாக இருக்கலாம், இல்லைனா புல் பண்ணுற ஃபோர்ஸாக இருக்கலாம், எதுனாலும் அந்த ஃபோர்ஸில் கீழே வரும் சரியா. அதுக்கு பிறகு ஃப்ரிக்ஷன் பாருங்கள். ஃப்ரிக்ஷனுங்கிறது ஒன்றுமே இல்லை. ஃப்ரிக்ஷனுங்கிறது நீங்கள் ஆல்ரெடி நிறைய சயின்ஸ் வீடியோஸில் அதே மாதிரி நிறைய சயின்ஸ் லெக்சர்ஸில் சின்ன வயசில் நம்ம படிச்சிருப்போம் கரெக்டாக. ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம பாலை நம்ம தரையில் உருட்டுறோம் அப்படின்னா ஸோ அந்த பால் என்ன ஆகும், அந்த தரையோடு சேர்ந்து அப்படி மூவ் ஆகி ஒரு இடத்துல போய் ஸ்டாப் ஆகும். அதே நேரம் பைசைக்கிள் எடுத்துக்கோங்க. பைசைக்கிள் நான் ஸ்பீடாக நான் ஓட்டிகிட்டு போகிறேன், ஒரு இடத்துல நான் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஸோ அப்படியே நான் மெதுவாக ஸ்பீடை கம்மி பண்ணி நான் அப்படி பிரேக் போட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த பைசைக்கிள் என்ன ஆகும், அப்படி ஸ்டாப் ஆகும். அதே நேரம் எந்த வெஹிக்கிள்ஸ்னாலும் சரி வீல் இருக்கிறதுனால இந்த மாதிரி மெதுவாக ஸ்டாப் ஆகும். அதே நேரம் போட் எடுத்துக்கோங்க. போட்டை நான் ஸ்டாப் பண்ணணும்னாலும் நான் அப்படி நான் இதாக்கிறத விட்டுட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த போட்டுங்கிறது ஸ்டாப் ஆயிரும் கரெக்டாக. ஸோ ஒரு ஃபோர்ஸுங்கிறது ஒரு ஆப்ஜெக்டில் அப்ளை ஆகிற ஃபோர்ஸை நான் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எதிர்மறையான ஒரு ஃபோர்ஸை நான் அப்ளை பண்ணணும். அந்த எதிர்மறையான ஃபோர்ஸ் தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகேவா, புரியுதா? ஃப்ரிக்ஷன் பற்றி நம்ம டீட்டெயிலாக இதே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக இப்போ பார்க்க வேண்டாம் சரியா. ஸோ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எப்போவுமே ஆப்போசிட் அப்ளைட் ஃபோர்ஸாக இருக்கும். முக்கியமான பாயிண்ட் நல்லா பார்த்துக்கோங்க சார். எந்த ஃபோர்ஸ் அப்ளை ஆகுதோ அந்த ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஃபோர்ஸ் தான் நம்மளோட ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டே இருக்குன்னா அதை ஸ்டாப் பண்ணணும்னா அதுக்கு எதிர்மறையான ஒரு ஃபோர்ஸை கொடுத்தா தான் அதோட ஸ்பீடு கம்மியாகி ஸ்டாப் ஆகும். அதுதான் நம்ம பார்த்தோம் ப்ரீவியஸான பேஜில். ஓகேவா. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஸோ ஜென்ரலாக எல்லா வெஹிக்கிள்ஸ் அந்த மாதிரி ரிலேட்டடான வீலு இந்த மாதிரி ரிலேட்டடான எல்லா இதுலேயுமே எல்லா அப்ளிகேஷன்ஸ்லையுமே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் வரும் ரைட்டா. அடுத்தது நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஸோ இது ரெண்டுமே பார்த்தாலே தெரியும், ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் இன்ட்ராக்ஷன் நடந்து ரெண்டுமே டச் ஆகி நடந்த ஃபோர்ஸஸ் தான் அந்த கான்டாக்ட் ஃபோர்ஸ் கரெக்டாக. இதே நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் பாருங்கள். இதோட டைப்ஸ் தான் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் சரியா. மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ் நமக்கு தெரியும் இல்லையா. நம்ம ஆல்ரெடி மேக்னெட்ஸ் பற்றி படிச்சிருக்கிறோம். ஸோ ரெண்டு மேக்னெட் நம்ம கொண்டு வரும்போது லைக் போல்ஸ் ஆப்வியஸாக என்ன ஆகும், லைக் போல்ஸ் ரிப்பல் ஈச் அதர், ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர். அதான் கான்செப்ட்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ இப்போ ரெண்டு அட்ராக்ஷன் நடக்குது அப்படின்னா ரெண்டுமே அன்லைக் போல்ஸாக இருந்ததுன்னா அப்படின்னா ரெண்டுமே ஒன்றுத்துக்கு ஒன்று புல் பண்ணிக்கும் கரெக்டாக. சப்போஸ் ரெண்டுமே லைக் போல்ஸாக இருந்ததுன்னா என்ன ஆகும், எனக்கு ரெண்டுமே ஒரே போல்ஸாக இருந்ததுன்னா ரெண்டுமே என்ன பண்ணிக்கும், ரிப்பல் பண்ணிக்கும். இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுத்துக்கு ஒன்று புஷ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். புரியுதா. ஸோ இந்த சினாரியோ தான் மேக்னெட்டிக் ஃபோர்ஸில் நடக்கிற சினாரியோ சரியா. ஸோ அதே நேரம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸில் ஒரு காமனான எக்ஸாம்பிள் நம்ம படிச்சிருப்போம் ஃபிசிக்ஸில், ஞாபகம் இருக்கா. ஒரு ஸ்ட்ரா வச்சு படிச்சிருப்போம். ஒரு ஸ்ட்ராவை நம்ம ஒரு ஏதோ ஒரு இதில் ஒரு த்ரெட்டில் சஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ அது ஜென்ரலான ஒரு ஸ்ட்ரா சரியா. இன்னொரு ஸ்ட்ராவை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதை இந்த ஸ்ட்ராக்கு பக்கத்தில் நம்ம கொண்டு வந்து வைக்கணும் சரியா. அதாவது எப்படி கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராவை நம்ம த்ரெட்டில் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருப்போம்ல, இன்னொரு ஸ்ட்ராவை நல்ல பேப்பரில் ரப் பண்ணி இந்த சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிற ஸ்ட்ராக்கு பக்கத்தில் கொண்டு வந்தோம் அப்படின்னா ரெண்டுமே என்ன ஆகும் அப்படி அட்ராக்ட் ஆகும். புரியுதா. ஓகேவா. இதே இந்த சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிற ஸ்ட்ரா இருக்குல்ல, அதை அகெயின் நம்ம ஏதாவது பேப்பர் ஷீட்டில் ரப் பண்ணி அதை அகெயின் சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இந்த இன்னொரு ஸ்ட்ராவை நான் பக்கத்தில் கொண்டு வந்தேன் அப்படின்னா இப்போ ரெண்டுமே என்ன ஆயிரும், ரிப்பல் ஆயிரும். புரியுதா.
ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த சஸ்பெண்டட் ஸ்ட்ராவில் எந்த சார்ஜஸுமே இருக்காது. ஸோ என்ன நம்ம ஒரு இன்னொரு ஸ்ட்ராவை நம்ம பேப்பரில் நம்ம ரப் பண்ணிட்டு வந்தோம்ல அதில் சார்ஜஸ் இருக்கும். ஸோ ஆப்போசிட் சார்ஜஸ் எப்போவுமே என்ன ஆகும், அட்ராக்ட் ஆகும். ஸோ ரெண்டாவது சினாரியோவில் என்ன நடந்தது, சஸ்பெண்ட் பண்ண ஸ்ட்ராவில் இப்போ நம்ம என்ன பண்ணோம், பேப்பர் வச்சு ரப் பண்ணோம். அப்போ அங்கேயும் ஒரு சார்ஜஸ் கிரியேட் ஆயிரும், நம்ம கொண்டு வந்த ஸ்ட்ராலையும் சார்ஜஸ் இருக்குது. ரைட்டா, ஏன்னா ரெண்டுமே பேப்பரால் ரப் பண்ண ஸ்ட்ராஸ். கரெக்டாக, இப்போ ரெண்டுத்துலேயுமே சார்ஜஸ் சார்ஜஸ் இருக்கிறதுனால ரெண்டுமே என்ன ஆயிரும், ரிப்பல் ஆகிரும். புரியுதா? ஸோ இந்த சினாரியோ தான் நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இதுக்கான டெஃபினேஷன் பார்த்துக்கோங்க. ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை எ சார்ஜ்டு பாடி ஆன் அனதர் சார்ஜ்டு or அன்சார்ஜ்டு பாடி தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ சார்ஜஸ் அதுதான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ். ஈஸி ரிலேட்டடான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த டாபிக், இந்த பர்டிகுலர் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக? ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு அனலைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் தெரியாதவங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை எ சார்ஜ்டு பாடி ஆன் அனதர் சார்ஜ்டு or அன்சார்ஜ்டு பாடி இஸ் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். புரியுதா? ஓகேவா? ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொன்ன அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கிராவிடேஷன் ஃபோர்ஸ். கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால் நமக்கு தெரியும். இப்போ ஜஸ்ட் நான் அந்த பென் அப்படின்னா ட்ராப் பண்ண அப்படின்னா அது கீழே விழுது. ஏன் கீழே விழுது? ஸோ நம்ம கிரவுண்ட் எர்த்துங்கிறது ஒரு சம்திங், ஏதோ ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸை நம்மளோட ஆப்ஜெக்ட்ஸ் மேலே இம்பார்ட் பண்ணுது. ஸோ நான் அதை பிடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும், நான் இன்னொரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து அதை பிடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் தான் அந்த பெண்ணுங்கிறது என் கையில் இருக்கும். ஸோ நான் அப்படி ரிலீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அது எர்த்தை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸுங்கிறது எப்போவுமே ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான். ஸோ நம்ம பூமியில் இருக்கிற, பூமின்னு சொல்கிறத விட இந்த யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே எர்த்துங்கிறது அட்ராக்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். புரியுதா? ஓகேவா? ஸோ கிராவிடேஷன் ஃபோர்ஸுங்கிறது ஆல்வேஸ் அன் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். இப்போ டீட்டெயிலாக நம்ம இன்னும் வரப்போகிற வீடியோஸில் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதில் ரிலேட்டடான ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். சரியா? அடுத்தது ப்ரெஷர். சரியா? ஸோ இப்போ ஃபோர்ஸஸ் பற்றி படிச்சுட்டு இருக்கோம். எதுக்கு ப்ரெஷர் தேவையில்லாமல் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ ஃபோர்ஸும் ப்ரெஷரும் பயங்கர இன்டர்ரிலேட்டட். சரியா? ஸோ ஃபோர்ஸ்னால் நமக்கு என்னன்னு தெரியும். கரெக்டாக? இப்போ அந்த ஃபோர்ஸ் ஒரு ஏரியா மேலே ஆக்ட் ஆகுது இல்லையா? ஸோ அந்த ஒரு ஏரியாவுக்கு மேலே எவ்வளோ தூரம் நம்ம ஃபோர்ஸை இம்பார்ட் பண்ணுறோம், அந்த ரேஷியோ தான் என்ன, ப்ரெஷர். சரியா? ஸோ ப்ரெஷர்னா என்ன, ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அன் யூனிட் ஏரியா ஆஃப் அ சர்ஃபேஸ் இஸ் கால்ட் அஸ் ப்ரெஷர். புரியுதா? இப்போ ப்ரெஷரோட ஃபார்முலா என்ன, ஃபோர்ஸ் பெர் ஏரியா. சரியா? ஸோ ஃபோர்ஸோட யூனிட் என்ன சொன்னோம், நியூட்டன். ஏரியாவோட யூனிட் நமக்கு தெரியும், ஸ்கொயர் யூனிட்ஸ், அதாவது மீட்டர் ஸ்கொயர் அல்லது சென்டிமீட்டர் ஸ்கொயர் சம்திங். ஓகேவா? பேசிக் யூனிட்ங்கிறது மீட்டர் எடுத்துக்கிறாங்க, அவ்வளவுதான். சரியா? ஸோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் அல்லது நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் அல்லது பாஸ்கல். சரியா? ஸோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் என்ன சொல்லலாம், பாஸ்கல். எப்படி நம்ம நியூட்டனை கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் சொல்றோமோ அதே மாதிரி பாஸ்கல் எப்படி சொல்லலாம், நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபோர்ஸோட யூனிட் என்னப்பா, நியூட்டன். ப்ரெஷரோட யூனிட் என்ன, பாஸ்கல். பிபி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஸ்கல் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பிஏ, பி கேபிட்டல் பி ஸ்மால் ஏ. ஓகேவா? மறந்துடாதீங்க. சரியா? ஸோ இதில் வந்து என்னப்பா சொல்லலாம், ப்ரெஷருங்கிறது ஃபோர்ஸுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது, அதே நேரம் ஏரியாவுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. ஸோ ஏரியாங்கிறது கூட ப்ரெஷருங்கிறது ரொம்ப கம்மியாகிட்டே இருக்கும். இதையும் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இதுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள் நிறைய இருக்குது. ஸோ நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லாம் பார்த்துருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி இந்த போர்ட்டர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல. ஸோ நம்ம லக்கேஜ்லாம் தூக்கிட்டு போகிறவங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, மேலே ஒரு என்ன வச்சுருப்பாங்க, ஏதோ ஒரு டர்பன் மாதிரி கெட்டிருப்பாங்க. கரெக்டாக? ஸோ அதுக்கு மேலே தான் லக்கேஜ் தூக்கிட்டு போவாங்க. ஏன் அப்படின்னா அந்த கான்டாக்ட் சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. அப்போ எப்போ கான்டாக்ட் சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ அவங்க தலைக்கு மேலே ப்ரெஷருங்கிறது அதிகமாகாது. புரியுதா? அப்போ அந்த சர்ஃபேஸ் ஏரியாங்கிறத நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது ப்ரெஷருங்கிறது கம்மியாகும். இதே லாஜிக் தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க தலையில் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது சுமக்கும் போது தலைக்கு மேலே ஒரு டர்பன் கட்டிட்டு தானே அதுக்கு மேலே நம்மளோட அந்த பாத்திரங்கள் எல்லாத்தையும் வச்சு கொண்டு போவாங்க. கரெக்டாக இல்லையா? ஸோ இது எல்லாமே இந்த லாஜிக்கில் தான். புரியுதா இல்லையா? ஸோ ஹையர் த ப்ரெஷர், ஹையர் த ஏரியா, லோயர் த ப்ரெஷர். சரியா? ஹையர் த ஏரியா, லோயர் த ப்ரெஷர். கான்செப்ட் புரிஞ்சுதா? ஸோ அதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நேல் எடுத்துக்கோங்க. நேல்லாம் நகத்தை மீன் பண்ணல. ஸோ இந்த ஆணிலாம் இருக்குல்ல, அதுதான் நேல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆணி எடுத்துக்கோங்க. ஆணியோட ஒரு எட்ஜ் எப்படி இருக்கும், ரொம்ப தின்னாக இருக்கும், ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அதோட ஏன் ஷார்ப்பாக இருக்குது, அதாவது அதோட சர்ஃபேஸ் ஏரியா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன் கம்மியாக இருக்கும், அப்போ தான் அதுக்கு மேலே நான் ப்ரெஷர் அப்ளை பண்ணும்போது சீக்கிரம் அது உள்ளே என்ன ஆகும், ஹோலுங்கிறத டிக் பண்ணும். கரெக்டாக இல்லையா? ஸோ அதனால தான் அதோட ஏரியாவை ரொம்ப சின்னதாக்கி இருக்கும், மேலே அதோட ஏரியா பெருசாக இருக்கும். அப்போ தானே நம்மளால் அதை தட்ட முடியும். கரெக்டாக? ஸோ கீழே எதனால் அந்த நெயிலோட ஏரியா ஸ்மாலாக இருக்குது, அப்போ தான் என்னோட ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ப்ரெஷர் அதிகமாக இருந்தது அப்படின்னா ஸோ அந்த நெயிலுங்கிறது ஆழமாக என்னோட அந்த ஏதோ நம்ம ஆணி அடிக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் ஸ்பீடாக அந்த ஆணியை நம்மளால் அடிக்க முடியும். சரியா? ஸோ அதே லாஜிக் தான் பேகுக்கும். நம்ம ஷோல்டர் பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஸ்ட்ராப் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதோட ஏரியா பெருசாகும் போது நம்மளோட ப்ரெஷர் என்ன ஆயிரும், ரொம்ப லோ ஆயிரும். ஓகேவா?
ஓகேவா இல்லையா? நெக்ஸ்ட் பாருங்க நைஃபும் எடுத்துக்கோங்க. அந்த நைஃபோட ஒரு எட்ஜ் எங்கே நம்ம கட் பண்ணுறோமோ அந்த இடத்துல ரொம்ப லைட்டாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அதோட ஏரியாவை கொஞ்சம் லைட்டாக்கி வச்சுருப்பாங்க. அப்போ லைட்டாக்கும் போது அந்த நைஃபுங்கிறது அந்த எட்ஜில் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஷார்ப்பாக இருக்கும்போது தான் என்னோட ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அப்போ ஸ்பீடாக கட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். புரியுதா இல்லையா? ஓகேவா? இப்போ லிக்விட்ஸ் கேஸஸ் இது ரெண்டுமே ப்ரெஷரை இம்பார்ட் பண்ணுமா? இப்போ நம்ம பார்த்தது ஒரு சாலிடில் எப்படி ப்ரெஷர் இம்பார்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ லிக்விட் கேஸஸ்லாம் அது எங்கே ப்ரெஷரை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கலாம். ஆனால் ஒன்றுமே இல்லை, அதுவும் ப்ரெஷரை இம்பார்ட் பண்ணுது. ஒன்றுமே இல்லை, ஒரு பாட்டிலில் நீங்கள் ஒரு இது வச்சுருக்கீங்க, தண்ணி வச்சுருக்கிறீங்க. ஸோ அதோட சம்திங் ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஹோல் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆயிரும், அந்த தண்ணிங்கிறது வெளியில் எவ்வளோ ஃபோர்ஸாக வரும். கரெக்டாக இல்லையா? ஸோ அப்போ அந்த லிக்யூடுக்குள்ளே இருக்கிற அந்த பாட்டிலுக்குள்ளே இருக்கிற லிக்யூடுமே ஒரு ப்ரெஷரை இம்பார்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. புரியுதா இல்லையா? அதே நேரம் கேஸஸ் பலூன் எடுத்துக்கோங்க. பலூனுக்குள்ளே ஃபுல்லாக ஊதிட்டு அதில் சின்னதாக ஒரு ஹோல் போட்டுட்டா என்ன ஆகும், அந்த பலூனுங்கிறது என்ன ஆயிரும், அப்படி நமக்கு என்ன ஆயிரும், ஃபுல்லாக ப்ளோன் ஆஃப் ஆயிரும். ரைட்டா? ஸோ அந்த கேஸுமே ஒரு ப்ரெஷரை கொண்டு இருக்கு. புரியுதா இல்லையா? ஸோ லிக்விட்ஸ் கேஸஸ் ஆல்வேஸ் எக்ஸர்ட் ப்ரெஷர் ஆன் த வால்ஸ் அதர் கண்டெய்னர். அது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. சரியா? இதில் ஒரு ஸ்பெஷலைஸ்டு கேஸ் தான் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். சரியா? ஸோ அட்மாஸ்பியர்லேயும் ப்ரெஷர் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. சரியா? அட்மாஸ்பியர்னு என்னப்பா, அந்த லேயர் ஆஃப் கேஸஸ், நம்ம மேலே இருக்கிற அந்த கேஸஸ் இருக்கிற அந்த ஏர் இருக்கிற லேயரை தான் நம்ம என்ன சொல்லுவோம், அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதில் இருக்கிற ப்ரெஷர் எக்ஸர்டட் பை அட்மாஸ்பியர், ப்ரெஷர் எக்ஸர்டட் பை ஏர் இன் த அட்மாஸ்பியர் லேயர், அதுதான் என்ன சொல்லுவோம், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இதுக்கு சின்ன வயசுல நம்ம ஒரு எக்ஸாம்பிள் படிச்சிருப்போம். நம்மளே பண்ணி மேஜிக்னு காட்டியிருப்போம். ஞாபகம் இருக்கா? ஒரு கப் எடுத்துக்கிட்டு மேலே ஒரு பிளேட் மாதிரி வச்சிருப்போம், ஏதாவது ஒரு கார்ட்போர்டு வச்சிருப்போம். கரெக்டாக வச்சுட்டு நம்ம அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு அதை என்ன பண்ணுவோம், அப்படி கமுத்தும் போது அந்த அந்த மூடிங் என்ன ஆகாது, கீழே விழாது. அந்த கப்புங்கிறது கீழே, அந்த கப்பில் இருக்கிற தண்ணி கீழேயே சிந்தாது. ஸோ இது மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சீன் போட்டிருப்போம். பட் அது என்ன நடந்திருக்கு, இந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கான்செப்ட் தான் அதில் நடந்திருக்கு. அதாவது அது நான் ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் மூலமாக நல்லா நான் ப்ரெஸ் பண்ணும்போது அது நடுவில் இருக்கிற கேஸஸ் எல்லாமே என்ன ஆயிடுச்சு, அப்படி டைட்டாக ஃபார்ம் ஆகி அதில் இருக்கிற கேஸஸ் எல்லாமே வெளியில் எக்ஸர்ட் ஆகி உள்ள ஃபுல்லாக வேக்குமாக கிரியேட் ஆகும். அப்போ ரெண்டு சப்ஸ்டன்ஸும் பயங்கர அட்டாச் ஆயிரும். புரியுதா? ஸோ இதை எப்படி நம்ம கமுத்தும் போது தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த கப்பில் இருக்கிற தண்ணி கீழே சிந்தாமல் இருக்கும். புரியுதா? ஏன்னா அதில் இருக்கிற அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும். புரியுதா இல்லையா? ஸோ அந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் பயங்கர அதிகமாக இருக்கும். ஸோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரையும் தாண்டி நம்ம இன்னொரு ப்ரெஷரை போட்டால் தான் அந்த ரெண்டு சப்ஸ்டன்ஸையும் என்னால் பிரிக்க முடியும். புரியுதா இல்லையா? இது அகெயின் நீங்கள் பேக் டு பொசிஷன் எடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார்ட்போர்டு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும். புரியுதா? இப்போ அதுக்கும் தாண்டி நான் ஒரு கிரேட்டர் ப்ரெஷர் கொடுத்தா தான் அந்த ரெண்டு ஆப்ஜெக்டையும் நல்லா பிரித்து எடுக்க முடியும். சரியா? ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்குது, அப்போ நம்ம மனுஷனுக்கு மேலே அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஃபுல்லாக கேஸஸ் தானே இருக்குது, அப்போ மனுஷன் ஏன் ரொம்ப க்ரஷ் ஆகாமல் ஜாலியாக சுற்றுறான் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதுக்கு மெயின் ரீசன் என்ன, நம்ம பாடியில் இருக்கிற ப்ரெஷரும் நம்ம பாடியில் இருக்கிற அந்த கேஸஸ் ஃப்ளூயிட் இதுக்குள்ள உள்ள ப்ரெஷரும் நம்ம சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரும் ஈக்குவலாக தான் இருக்கும். அதனால் ரெண்டுமே பேலன்ஸ் ஆகிறதுனால தான் நம்ம அந்த பூமியில் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கோம். புரியுதா இல்லையா? ஓகேவா? இதுதான் ஜென்ரலாக ப்ரெஷர் பற்றின கான்செப்ட். சரியா? அடுத்தது இதோட யூனிட்ஸ் பாருங்கள். ஸோ யூனிட்ஸ் ஆஃப் ப்ரெஷர் ஜென்ரலாக என்னெல்லாம் சொல்லுவாங்கன்னா நிறைய யூனிட் சொல்கிறாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ பாஸ்கல் இதான் ஜென்ரலான யூனிட். கரெக்டாக? பாஸ்கல் இதோட மீனிங் என்ன, 1 பாஸ்கல் = 1 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர், அதாவது ஃபோர்ஸ் பர் ஏரியா. கரெக்டாக? இன்னொன்று என்னன்னா அந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை என்னென்னு இண்டிகேட் பண்ணுவாங்கன்னா ATM அப்படின்னு கூட இண்டிகேட் பண்ணுவாங்க. அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை ATM அப்படின்னு இண்டிகேட் பண்ணுவாங்க, இல்லைனா டாரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பார்ன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ மீட்டியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்னா மழை வருமா வராதா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் மீட்டியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். ஸோ அந்த மாதிரி கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் அனலைஸ் பண்ணுறது தான் மீட்டியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் அட்மாஸ்பியர். சரியா? ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் பார் அப்படிங்கிற டேர்மும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல இவ்வளவு பார் இவ்வளவு ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது. ஏன்னா டிஃப்ரென்ஸ் இன் ஏர் ப்ரெஷர் தானே நம்ம விண்டு சைக்ளோன்லாம் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம் ஆல்ரெடி நம்ம 6th 7th வீடியோஸில் ஞாபகம் இருக்கா? அப்போ அந்த மீட்டியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லாம் பார் அப்படிங்கிற டேர்மை தான் யூஸ் பண்ணுவாங்க. இவ்வளவு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறது இவ்வளவு நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர் இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேன், இவ்வளோ பார் அப்படின்னு சொல்லுவாங்க. வேணா நீங்கள் ஏதாவது அது ரிலேட்டடான வெப்சைட்ஸ் போய் பாருங்க, பார்ல தான் உங்களோட யூனிட்ஸ் இருக்கும். சரியா? ஓகேவா? ஸோ 1 பாஸ்கல் = 1 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர், இது நமக்கு ஆப்வியஸாக தெரியும் இல்லையா? இப்போ 1 அட்மாஸ்பியரை எவ்வளவு பாஸ்கலுக்கு ஈக்குவேட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. இதெல்லாம் ஸ்டாண்டர்டான வேல்யூஸ், நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, ப்ராப்ளம்ஸில் கேட்கலாம். ஓகேவா? 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் = 101325 பாஸ்கல் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா?
10, 13, 25 pascal. சரியா? 10, 13, 25 pascal. ஓகேவா? Which will be equal to, அதாவது 1 atmospheric pressure will be equal to 760 torrent. ரைட்டா? Which will be equal to 760 millimeter mercury. இப்படி கூட சொல்வாங்க. சரியா? மீட்டராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இந்த மாதிரி கூட சொல்லுவாங்க. மில்லிமீட்டர் மெர்க்குரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மெஷர் பண்ணுற அந்த டிஃப்ளெக்ஷன் இருக்குல்ல, அந்த மெர்க்குரி ரேஞ்ச் தான் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? 760 millimeter mercury அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இதோட இன்டர்லேஷன் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1 bar equal to 105 Newton per meter square. அதாவது 105 pascal அப்படின்னு சொல்லிக்கலாமா? கரெக்டா? 1 pascal equal to 1 Newton per meter square தானே? ரைட்டா? அப்போ 1 bar equal to 105 Newton per meter square அல்லது 750.06 torrent. கிட்டத்தட்ட இதுக்கு ஈக்குவல் தான். ரைட்டா? ஈக்குவல் டு 0.987 ATM. ரைட்டா? இப்படி கூட சொல்லிக்கலாம். அந்த ரெண்டு ரிலேஷனுமே நல்லா பார்த்துக்கோங்க. இதில் ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். அதே நேரம் ப்ரெஷர் எப்படிலாம் இண்டிகேட் பண்ணலாம், அதோட காமனான யூனிட்ஸும் பார்த்துக்கோங்க. சரியா? இன் அடிஷன் டு தட் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயரையும் மறந்துடாதீங்க. சரியா? இந்த டேர்ம்ஸ்லாம் யூனிட்ஸ்லாம் பார்த்துட்டு நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயரை மறந்துடக்கூடாது. சரியா? விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ யூனிட் ஆஃப் ப்ரெஷர், அந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது. சரியா? அடுத்தது பாருங்க, ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்குறேன். இதை சால்வ் பண்ணி ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிங்க. சரியா? ஆன் அ கிவன் டே த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் 770 millimeter mercury. ஒரு கிவன் டேல அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரெஷர் பாஸ்கல்ல எவ்வளோ இருக்கும்? ஸோ மில்லிமீட்டர் மெர்க்குரியை பாஸ்கலுக்கு கன்வெர்ட் பண்ணுங்க. நமக்கு மில்லிமீட்டர் மெர்க்குரிக்கும் பாஸ்கலுக்கும் ரிலேஷன் தெரியும் இல்லையா? அதை வச்சு கன்வெர்ட் பண்ணிடலாமா? அவ்வளோதான். சரியா? அடுத்தது பாருங்கள், ஃப்ரிக்ஷன் பற்றி இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கலாம். சரியா? ஸோ இதுக்கு அடுத்து வரப்போகிற அந்த லாஸ் ஆஃப் மோஷன் இதிலலாம் நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பற்றிலாம் டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஸோ அதை பற்றி இப்போதைக்கு டீட்டெயிலாக வேண்டாம். அதே நேரம் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் பற்றி நம்ம தேவையான அளவு நிறைய அனலைஸ் பண்ணிட்டோம். அது ரிலேட்டடாகவும் நம்ம இனி வரப்போகிற வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். சரியா? இப்போதைக்கு ஃப்ரிக்ஷனாக இந்த வீடியோவில் அப்படி கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்காக நம்ம ஃப்ரிக்ஷன் பார்க்கலாம். சரியா? ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஃப்ரிக்ஷனுங்கிறது என்ன? அது எப்போவுமே அப்ளைட் ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கும். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டே இருக்குது, அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் இல்லையா? அந்த அப்போசிங் ஃபோர்ஸ் தான் எப்போவுமே என்னவா இருக்கும்? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸாக இருக்கும். சரியா? ஸோ இந்த நம்ம ஃபோர்ஸை மெஷர் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் தான் ஸ்ப்ரிங் பேலன்ஸ். இது எப்படி இருக்கும்? ஒரு சின்ன ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். நம்ம நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம், ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும், அது அப்படி ஸ்ட்ரெச் ஆகிருக்கும். ஸோ அது எப்போ நமக்கு ஸ்ட்ரெச் ஆகும் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஃபோர்ஸை அதுக்கு மேலே அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, அது கீழே ஒரு ஹூக் மாதிரி இருக்கும். சரியா? அதில் ஏதாவது நான் ஒரு ஆப்ஜெக்டை போட்டேன் அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ தூரம் ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணுதோ அந்த அளவுக்கு அந்த ஸ்ப்ரிங்குங்கிறது அப்படி கீழே வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த ரீடிங்கை வச்சு எவ்வளவு ஃபோர்ஸ் அந்த ஆப்ஜெக்ட் மேலே எக்ஸர்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். சரியா? ஸோ அந்த மெஷர் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் தான் ஸ்ப்ரிங் பேலன்ஸ். சரியா? ஸோ எந்த ஃபேக்டர் இந்த ஃப்ரிக்ஷனை காஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா இர்ரெகுலாரிட்டி தான். சரியா? ஸோ ஒன்றுமே இல்லை, நம்ம ஏதாவது ஒரு பயங்கர நம்ம படத்துலலாம் பார்த்துருப்போம்ல, வில்லிகளில் என்ன பண்ணுவாங்க, அது யாராவது ஹீரோயினை வழுக்கி விட வைக்கணும்னு என்ன பண்ணுவாங்க, உடனே எண்ணெய் தூக்கி ஊற்றிடுவாங்க. ஸோ எண்ணெய்க்கு மேலே அந்த ஹீரோயின் நடக்கும்போது என்ன ஆகும்? வழுகி விழுவாங்க. கரெக்டாக? ஸோ இது எதனால் நடக்குது? அது ஆயிலி சர்ஃபேஸ், நம்ம காலுங்கிறது ரொம்ப ரஃப்பான சர்ஃபேஸ். ஸோ இந்த ரெண்டு சர்ஃபேஸ்க்கு நடுவில் இருக்கிற இர்ரெகுலாரிட்டி தான் ஒரு என்ன கிரியேட் பண்ணுது? ஒரு இர்ரெகுலாரிட்டி கிரியேட் பண்ணி அது ரெண்டுமே நம்ம வழுகி விழுறதுக்கு காசு ஆகுது. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி ஃபோர்ஸஸ் தான் இந்த மாதிரி அப்போசிங் ஃபோர்ஸஸ் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இர்ரெகுலாரிட்டி, ரெண்டு கான்டாக்ட் சர்ஃபேஸில் இருக்கிற இர்ரெகுலாரிட்டி தான் ஃப்ரிக்ஷனுக்கு மெயின் காசாக ஆகுது. சரியா? அதை தடுக்கிறதுக்கு ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் நமக்கு பாடியில் கிரியேட் ஆகுது. சரியா இல்லையா? ஓகேவா? இப்போ இப்படி இர்ரெகுலாரிட்டினால தான் அது ரெண்டு சர்ஃபேஸுமே லாக் ஆகுது. சரியா? இப்போ நம்மளுடைய காலில் இருக்கிற ரஃப் சர்ஃபேஸும் அதே நேரம் அதில் இருக்கிற ஆயில் சர்ஃபேஸும் ரெண்டுமே இன்டர்லாக் ஆகி தான் நமக்கு இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்குது. சரியா? இதே மாதிரி நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது நம்ம ரொம்ப ரஃப் சர்ஃபேஸாக இருக்கலாம், ஒவ்வொரு மாதிரி சர்ஃபேஸ் இருக்கும். ஸோ ஸ்மூத் சர்ஃபேஸில் எந்த ஃப்ரிக்ஷனுமே இருக்காது. பட் எல்லா சர்ஃபேஸுமே பெர்ஃபெக்ட்லி ஸ்மூத்தாக இருக்க வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக ஏதாவது இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் அந்த ஃப்ரிக்ஷனுங்கிறது நடக்குது. சரியா? அப்போ ரொம்ப ரஃப் சர்ஃபேஸாக இருந்தது அப்படின்னா ரொம்ப இர்ரெகுலாரிட்டி இருக்கும். கரெக்டாக? ரொம்ப சின்ன சின்ன கரடு முரடாக இருக்கும். ஸோ அதனால் ஃப்ரிக்ஷனும் ரொம்ப அதிகமாக இருக்கும். சரியா? ஓகேவா? ஸோ இதை ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸ்டாட்டிக் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமாக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். சரியா? ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ஒரு ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டுங்கிறது அப்படி மூவ் ஆகுது. சரியா? ஸோ அது மூவ் ஆகும்போது அது அப்படி ரெஸ்ட்டில் இருக்குது. ரெஸ்ட்டில் இருந்து மூவ் ஆகும்போது நடக்கக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷன் தான் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த ஃபோர்ஸ் ரெக்யூர்ட் டு overcome friction at the instant an object starts moving from rest is a measure of static friction. புரியுதா? அந்த ஆப்ஜெக்ட் அந்த மோஷன் அந்த ரெஸ்ட்டில் இருந்து மோஷனுக்கு கண்டினியூ பண்ணும்போது நடக்கிற அந்த ஃப்ரிக்ஷன் தான் என்ன? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அப்போ ரொம்ப நம்ம உட்காந்துட்டே இருந்து எழும்புறதுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்போ அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுங்கிறது ரொம்ப அதிகமாக தேவைப்படும். கரெக்டாக? நான் உட்காந்தே இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. கரெக்டாக? அப்படியே நம்ம எழும்பும்போது அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு ஃபோர்ஸை நான் கிரியேட் பண்ணி ஆகணும். அதுதான் நம்மளுடைய ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். அதுதான் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். அப்போ அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுங்கிறது எப்போவுமே கண்டிப்பாக அதிகமாக தேவைப்படுது.
புரியுதா இல்லையா? இன்னொன்று ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனாக ஒன்றுமே இல்லை. ஆல்ரெடி நான் ரொம்ப பிஸியாக தான் இருக்கேன். அப்போ ரொம்ப பிஸியாக இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம பிஸியாக இருக்கும்போது ஈஸியாக தானே இருக்கும். அதே லாஜிக் தான் இதுவும். சரியா? ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டே இருக்குது, அப்போ நான் இன்னும் கொஞ்சம் நான் அதுக்கு ஆப்போசிட்டாக இன்னும் கொஞ்சம் நான் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ எனக்கு அது மூவ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அப்போ நான் ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் கம்பேரிங் டு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். புரியுதா இல்லையா? ஓகேவா? இப்போ ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் எப்போவுமே ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை விட கொஞ்சம் ஸ்லைட்லி லெஸ்ஸராக தான் இருக்கும். சரியா? இதுக்கு எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்த்தோம். ஜென்ரலாக நம்ம ஒரு டேபிளை புஷ் பண்ணிகிட்டே இருக்கிறோம், அது அப்படியே கொஞ்ச நாள் அப்படி இருந்தது அப்படின்னா நம்மளால புஷ் பண்ணுறது, அதுக்கு எதிராக ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணுறது, ஒரு ஃப்ரிக்ஷன் கிரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சரியா? ஸோ இதுதான் ஜென்ரலாக ஃப்ரிக்ஷன் பற்றின கான்செப்ட். சரியா? அடுத்தது பாருங்கள், எப்படி இந்த ஃப்ரிக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணலாம் அல்லது டிக்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? ஃப்ரிக்ஷனுங்கிறது ரொம்ப நல்ல விஷயமும் கிடையாது, கெட்ட விஷயமும் கிடையாது. நம்ம சுற்றி இருக்கிற எல்லாத்துலேயுமே ஃப்ரிக்ஷன் இருந்தால் தான் நம்மளால் ஒரு பெண்ணை வச்சு கூட நான் அதை ரைட் பண்ணுறதுக்கு எனக்கு காரணம் ஃப்ரிக்ஷன் தான். சரியா? இந்த சர்ஃபேஸ்க்கு மேலே என்னோட பென் சர்ஃபேஸ் மூவ் ஆகிறதுனால தான், இதுக்கு எதிராக மூவ் ஆகிறதுனால தான் என்னால் ரைட் பண்ணவே முடியுது. புரியுதா? அப்போ ஃப்ரிக்ஷனுங்கிறது எப்போவுமே என்ன நல்லதும் கிடையாது, கெட்டதும் கிடையாது. ஸோ அதில் கெட்டதும் நிறைய இருக்குது. கரெக்டாக? ஸோ அந்த கெட்டது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ சொன்ன மாதிரி இந்த வழுகி விழுற கேஸு, இந்த மாதிரி இதெல்லாமே நமக்கு என்ன இந்த ஃப்ரிக்ஷன் மூலமாக தான் நடக்குது. சரியா? ஸோ இதை நேரம் நம்ம நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ கபடி விளையாடுவாங்க, கபடி பிளேயர்ஸில் என்ன பண்ணுவாங்க, ஸோ நம்ம பயங்கர அந்த நம்ம சாயிலில் ரொம்ப கான்டாக்டில் இருக்கக்கூடிய கேம் தானே கபடி. கரெக்டாக? இப்போ மண்ணில் அப்போ அடிக்கடி அவங்க என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா மண்ணுக்கு தக்கன தன்னோட கையை மாற்றிப்பாங்க. அப்போ என்ன நீங்கள் பார்த்துருப்பீங்க, கில்லி படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்களா, நம்ம தளபதி என்ன பண்ணுவார், உடனே அந்த மண்ணை எடுத்து நல்ல 2 கையிலையும் நல்லா ரப் பண்ணிவிட்டு கபடி விளையாட போவாங்க. கரெக்டாக? ஸோ அது எதுக்கு அப்படின்னா அப்போ தான் அவங்களுக்கு ஒரு நல்ல கிரிப்பு கிடைக்கிறதுக்கு. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. அது நேரம் நம்ம கதவு இருக்குது, கதவு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கதவு சரியாக நம்ம கீச்சுன்னு சத்தம் போட்டுகிட்டே இருந்தது, ஒழுங்காக பூட்டலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், உடனே அதில் ஆயில் அப்ளை பண்ணுவோம் இல்லையா? அது நேரம் கேரம் போர்டு எடுத்துக்கோங்க. கேரம் போர்டில் நம்ம ஸ்மூத்தாக அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே பவுடர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுவோம், பார்த்துருக்கீங்களா? ஸோ அது எதனால் அப்போ தான் அந்த காயின்கிறது நல்ல ஸ்பீடாக ஃப்ரிக்ஷன் நல்ல ஸ்பீடாக அதில் மூவ் ஆகும். கரெக்டாக? அதோட ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணி ஆகணும், அந்த மாதிரி பவுடர்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஆகணும் கேரம் போர்டு மேலே. சரியா? அப்போ நிறைய இடத்துல நமக்கு ஃப்ரிக்ஷனை குறைக்கவும் வேணும், கூட்டவும் வேணும். கரெக்டாக? இதோட எஃபிஷியன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. புரியுதா இல்லையா? ஓகேவா? இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் நம்ம அந்த ஃப்ரிக்ஷனை கூட்டுறதுக்கு குறைக்கிறதுக்கு இப்படிலாம் யூஸ் பண்ணுறோம், அதை பற்றி தான் நம்ம பார்க்க வரோம். சரியா? ஸோ சப்ஸ்டன்ஸ் விச் ரெடியூஸ் ஃப்ரிக்ஷன், அதை தான் லூப்ரிகன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்த சப்ஸ்டன்ஸ்லாம் ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணுதோ அதை தான் லூப்ரிகன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் நிறைய ஆயில் யூஸ் பண்ணுறோம், அந்த ஃப்ரிக்ஷனை கம்மி பண்ணுறதுக்கு ஆயில் யூஸ் பண்ணுறோம், அந்த கேரம் போர்டில் பவுடர் யூஸ் பண்ணுறோம்னு சொன்னாலும் இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் லூப்ரிகன்ட் தான். பட் எல்லா ஆப்ஜெக்ட்லேயும் நம்ம ஆயில் யூஸ் பண்ணக்கூடாது, லூப்ரிகண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? ஸோ அதையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் என்ன, எல்லா சர்ஃபேஸுமே பர்ஃபெக்ட்லி ஸ்மூத்தாக இருக்க வாய்ப்பு இல்லை, அதனால் நம்ம அப்படியே ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. சரியா? இதில் ஒரு ஸ்பெஷலைஸ்டு கேஸ் தான் நம்மளோட வீல். கரெக்டாக? இப்போ நம்ம ஏர்போர்ட்டுக்கு, ரயில்வே ஸ்டேஷனுக்கு இந்த மாதிரி நம்ம பெரிய ட்ராலிலாம் கொண்டு போவோம் இல்லையா? ஸோ அப்போ சூட் கேஸ்லாம் கொண்டு போவோம் இல்லையா? ஸோ சூட் கேஸ் நம்ம என்ன பண்ணுவோம், அது ஒரு ட்ராலி மூலமாக நம்ம மூவ் பண்ண ஆரம்பிப்போம். இல்லைனா இப்போலாம் சூட் கேஸ் கூடயே ட்ராலி மாதிரி அட்டாச் ஆகி நமக்கு கீழே வீல் மாதிரி ரோல் ஆகி நமக்கு கிடைக்கிறதுல சூட் கேஸ்லாம். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி சூட் கேஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி சூட் கேஸ்லாம் சின்ன குழந்தைங்க கூட ஈஸியாக மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். கரெக்டாக? ஸோ அது எதனால் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் ரோலிங் ஃப்ரிக்ஷன். புரியுதா? அப்போ வீல் கூட அந்த ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணும். ஸோ ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த சர்ஃபேஸ்க்கு மேலே அதனால் மூவ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வீல் மாடல்லாம் டைப் பண்ணிட்டோம். இப்போ புரியுதா வீலுங்கிறது எவ்வளோ பெரிய இன்வென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு? கரெக்டாக? நம்ம வீலுங்கிறத மனுஷன் கண்டுபிடிச்சதில் பெரிய கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா சயின்ஸில்? அதுக்கு காரணம் இதுதான். சரியா? ஸோ இதுதான் இந்த மாதிரி ஃப்ரிக்ஷனை தான் ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதாவது டெஃபினேஷன் பார்த்துக்கோங்க. when one body rolls over the surface of another body the resistance to its motion, அதுதான் ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இப்படிப்பட்ட ஃப்ரிக்ஷன் ரோலிங் ஃப்ரிக்ஷன்ங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் இப்போலாம் நிறைய இந்த மாதிரி வீலு இதிலலாம் அந்த ஃபேன் இதிலலாம் நிறைய பால் பீரிங்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பால் பீரிங்ஸ் எப்படி இருக்கும், அந்த வீல் ஷேப்பில் தானே இருக்கும். சரியா? ஸோ அந்த மாதிரி ரோலிங் ஃப்ரிக்ஷனை இம்பார்ட் பண்ணுற பால் பீரிங்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா ரோலிங் ஃப்ரிக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் நம்ம ஈஸியாக மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும். புரியுதா இல்லையா? ஸோ ரோலிங் ஃப்ரிக்ஷன் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனோட கம்மியாக இருக்கும், ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனுங்கிறது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட கம்மியாக இருக்கும். மூணுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க, ரிலேஷனும் நல்லா பார்த்துக்கோங்க. ரைட்டா? ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன். ஸோ ஜென்ரலாக சயின்ஸில் கேஸஸ் லிக்யூட் ரெண்டுத்தையுமே ஃப்ளூயிட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரியா? ஸோ கேஸஸ் லிக்யூட் அப்படின்னு ரெண்டு டேர்மையுமே ஃப்ளூயிட் தான் சொல்லுவாங்க. ஸோ ஃப்ளூயிட்னா நீங்கள் நம்ம நார்மலாக ஃப்ளூயிட் அப்படின்னு சொன்னால் நம்ம சயின்ஸில் நம்ம பயாலஜியில் நம்ம படித்தோம்ல ஃப்ளூயிட் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு, உடனே நம்ம என்ன நினச்சிப்போம், அது ஒரு லிக்விட் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துகிட்டு இருந்திருப்போம். பட் ஜென்ரலாக சயின்ஸ் இந்த மாதிரி பாட்னி, சுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாத்துலேயுமே ஃப்ளூயிட்னு ஜென்ரலாக சொன்னால் இட் மீன்ஸ் கேஸஸ் லிக்விட்ஸ் ரெண்டுத்தையுமே ஃப்ளூயிட் அப்படிங்கிற டேர்மால் நம்ம இண்டிகேட் பண்ணலாம். சரி?
சரியா? ஸோ ஃப்ளூயிடுங்கிறது ஃப்ரிக்ஷனை இம்பார்ட் பண்ணுதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது சரியா? இப்போ மீன் எப்படி மீன் எப்படி இது தண்ணியில் நீந்துது? பிகாஸ் ஆஃப் ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன் தான். ஸோ ஏரோப்ளேன் எப்படி வானத்தில் பறக்குது? பிகாஸ் ஆஃப் ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன் தான். கரெக்டாக? ஃப்ளூயிடா அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது. கரெக்டாக? என்ன கேஸும் எந்த இதில் தான் வரும்னு சொன்னால் ஃப்ளூயிடில் தான் வரும். புரியுதாப்பா? ஓகேவா? இப்போ பறவை எடுத்துக்கோங்க. பறவை எப்படி நம்ம வானத்தில் பறக்குது? அதுவும் அந்த ஏருக்கு அகெயின்ஸ்டாக ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணி தான் அதனால் பறக்க முடியுது. இது எல்லாமே தான் எக்ஸாம்பிள் சரியா? ஓகேவா? ஸோ அந்த ஃப்ளூயிட் எக்ஸர்ட் பண்ணுற அந்த ஃப்ரிக்ஷனை தான் ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ ஃப்ளூயிடும் கண்டிப்பாக ஃப்ரிக்ஷனை எக்ஸர்ட் பண்ணுது சரியா? ஓகேவா? அப்போ அந்த ஃப்ளூயிட் எக்ஸர்ட் பண்ணுற அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்க? ட்ராக் அப்படிங்கிற ஒரு டேர்மில் சொல்லுவாங்க சரியா? த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை ஃப்ளூயிட் இஸ் கால்டு ட்ராக் சரியா? அப்போ இந்த ட்ராகுங்கிறது அதாவது இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுங்கிறது எதெல்லாம் பொறுத்து இருக்கு? அந்த ஃப்ளூயிடோட ஸ்பீடை பொறுத்து இருக்கு. ஸ்பீட் வித் ரெஸ்பெக்ட் டு த ஃப்ளூயிட், அந்த ஸ்பீடுக்கும் அந்த ஃப்ளூயிடுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவில் அந்த ஸ்பீடை பொறுத்து இருக்கும். இன்னொன்று அந்த ஆப்ஜெக்டோட ஷேப்பை பொறுத்து இருக்கும். இன்னொன்று அந்த ஃப்ளூயிடோட நேச்சரை பொறுத்து இருக்கும். கரெக்டாக? இப்போது ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஜூஸோட அடர்த்தியும் நார்மலான தண்ணியோட அடர்த்தியும் வேறு வேறையாக இருக்கும். ஸோ அதோட நேச்சர் வேறு வேறு. கரெக்டாக? ஸோ அதுதான் அவங்க சொல்ல வராங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு ஜென்ரலாக நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட ஷேப்புங்கிறது ரொம்ப முக்கியமாக ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷனை அஃபெக்ட் பண்ணுது, அந்த ட்ராகை அஃபெக்ட் பண்ணுது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஏரோப்ளேன் எப்படி டிசைன் பண்ணாங்க? அப்படின்னா பறவையை பார்த்து தான் டிசைன் பண்ணாங்க. அப்போ பறவை எந்த ஷேப்பில் இருக்கோ அதே மாதிரி ஷேப்பில் தான் அவங்க என்ன பண்ணாங்க? ஏரோப்ளேனை டிசைன் பண்ணாங்க. அப்போ ஷேப்புங்கிறது ரொம்ப முக்கியம் ஃபார் ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன். புரியுதா? அப்போ இந்த மாதிரி ஷேப் இருந்தால் தான் ஓகே அந்த ஏரில் இதாக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு தான் ஏரோப்ளேனுங்கிறதே கண்டுபிடிச்சாங்க. புரியுதா இல்லையா? அப்போ ஷேப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா? ஓகேவா? இதெல்லாம் தான் ஜென்ரலான எக்ஸாம்பிள் சரியா? அப்போ ஷேப்புங்கிறது ரொம்ப முக்கியம் டு ரெடியூஸ் ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன். மறந்துடக்கூடாது. அப்போ எந்த பர்டிகுலர் ஃபேக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ரெடியூசிங் ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு என்ன எழுதணும்? ஷேப் ஆஃப் த ஆப்ஜெக்ட். மறந்துடக்கூடாது. இது மூணுமே ரொம்ப முக்கியம் தான். ஷேப்புங்கிறது ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. ஓகேவா? இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் நம்ம என்ன சொன்னோம்? இந்த மாதிரி அந்த பேர்ட்ஸ், ஃபிஷ்ஷஸ், இந்த மாதிரி ஆப்ஜெக்ட், இந்த மாதிரி அனிமல்ஸ், பேர்ட்ஸ் இது எல்லாமே எக்ஸாம்பிள் ஃபார் இந்த ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷனுக்கான ரியல் டைம் எக்ஸாம்பிள். புரியுதா? இப்போ இதை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் என்ன பண்ணணும்? அதோட ஷேப்பை தான் நான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் டிசைன் பண்ணி தான் நம்மள என்ன பண்ணுவாங்க? அந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் தான் இந்த ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. புரியுதா இல்லையா? ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் நமக்கு இன்னைக்கான பேசிக்கான ஃபோர்ஸஸ் பற்றின வீடியோ சரியா? அது ரிலேட்டடான எல்லா ஃபர்தர் டீட்டெயில்டான டாபிக்ஸை இனி வரப்போகிற 2 வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்னும் 2 வீடியோவில் நம்ம இந்த ஃபோர்ஸஸ்ங்கிற பெரிய டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம் சரியா? ஸோ அவ்வளோதான்ப்பா. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ப்ராப்ளம் கொடுத்தேன் இல்லையா? ஸோ அதையும் சால்வ் பண்ணி அதை டிஃபிகல்ட்டி இருந்ததுன்னா கேளுங்க. ஓகேவா? ஸோ மறக்காமல் அதோட ஆன்சர்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் சரியா? இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணி படிங்க. மறக்காமல் நம்ம சேனல் ecabeyaantrix சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.